ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். மதுரா பேடா தான். ரொம்ப சாஃப்டா இருக்கும். வாயில வச்சோடனே கரைஞ்சு போயிடும். வித்தின் 15 மினிட்ஸ்ல இந்த ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? இந்த ஸ்வீட் பண்றதுக்கு ஒரு கடாயில நெய் சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததா இதுல நம்ம பால் பவுடர் சேர்த்துக்க போறோம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல கலந்து விட்டுக்கோங்க. இந்த பால் பவுடர் இப்போ ஒயிட்டா இருக்குது இல்லையா, இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல மாறணும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போறோம். அடுப்பை மட்டும் லோ ஃப்ளேமுக்கு மாத்திக்கோங்க, இல்லாட்டி இது சீக்கிரமே தீ ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால லோ ஃப்ளேம்ல மாத்திட்டு அந்த கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். 15 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம இதை பண்ணிட முடியும். இந்த நார்த் சைட்லலாம் இந்த ஸ்வீட் ரொம்பவே ஃபேமஸ். ஸோ ஒரு தடவை நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருந்தது. அதாவது பால்கோவா அல்லது இந்த கலாக்கன் மாதிரியான டேஸ்ட் இருந்தது. இப்போ நல்லா வறுத்து விடுங்க. இப்போ அங்கங்க கட்டி கட்டியா வரும். ஸோ அந்த கட்டி எல்லாமே நல்லா உடைச்சு விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்க பால் பவுடருக்கு பதிலாக பால் ஊற்றி நம்ம இந்த ஸ்வீட் செய்யலாம். ஆனா பால் சேர்த்து செய்யும் போது அது லிக்விட் பார்த்தீங்களா, ஸோ அது கட்டியா மாறதுக்கே டைம் ரொம்ப எடுக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸி. நீங்க இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. இப்ப பாருங்க, கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்ததா இதுல நம்ம பால் சேர்த்துக்க போறோம். நான் இன்னைக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் 2 தடவையா அதை சேர்த்துக்கிட்டேன் பாலை. அந்த 1/2 டம்ளர் பாலையும் 2 தடவையா சேர்த்து நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ 2 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இத பாருங்க, நல்லா ஸ்மூத்தா ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டைம்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அடுத்ததா இதுல நம்ம சுகர் பவுடர் தான் சேர்க்கிறோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் பொடிச்ச சர்க்கரை இதுல சேர்த்துக்கிறேன். இதுல நீங்க உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். இந்த ப்ராசஸ் எல்லாமே நான் அடுப்போட ஆஃப் பண்ணிட்டு தான் நான் பண்றேன். இந்த சுகர் பவுடரை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை எல்லாம் ஒன்று சேர வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட கொஞ்சம் ஏலக்காய் தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சுகர் சேர்க்கும் போது கொஞ்சம் இலகி வர மாதிரி இருக்கும். பட் அது ஆற ஆற கொஞ்சம் கெட்டியா மாறிடும். இப்போ பாருங்க, எல்லாம் கலந்து விட்டாச்சு. இது நல்லா கம்ப்ளீட்டா ஆறட்டும். ஸோ அப்படியே விட்டுறலாம். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு விருப்பமான சைஸ்க்கு நம்ம இதை உருட்டியோ எடுத்துக்கலாம், இல்லை பேடா ஷேப்ல கூட போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதை உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்க இதை உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஷேப்ல நீங்க இதை ரெடி பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி உருண்டையா உருட்டி ப்ரெஸ் பண்ணிட்டு நடுவில் இந்த மாதிரி விரல் வச்சு அமர்த்தி இந்த மாதிரி ஷேப்ல கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி நீங்க இதை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு இது எல்லாமே லட்டு மாதிரி தான் நான் பிடிச்சி எடுத்துக்க போறேன். பாருங்க எல்லாமே நான் வந்து உருண்டையா உருட்டி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததா நம்ம இதை வந்து சுகர் பவுடர் வச்சிருக்கோம் இல்லையா, இந்த சுகர் பவுடர்ல வந்து இதை டிப் பண்ணி எடுத்துக்க போறோம். இந்த உருண்டையில எல்லா பக்கமும் படுற மாதிரி சுகர் பவுடர்ல வந்து நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க சுகர் பவுடர்ல கோட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டா நார்மல் சுகர்ல கூட நீங்க இதை வந்து கோட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாமே இதே மாதிரி சுகர் பவுடர்ல கோட் பண்ணி எடுத்துக்க போறோம். அவ்வளவுதான், நம்மளுடைய ஸ்வீட் ரெடி. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வாயில வச்சோன்னே கரைஞ்சு போயிடும், அந்த அளவு சூப்பரா இருந்தது. ஸோ நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோல பார்க்கலாம்.